ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ போட போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் போட போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்களா, எவ்வளோ தான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் நான்வெஜ்லேயே ரொம்ப சிறப்பானது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான். இந்த ஃபிஷ்ஷு வீக்லி ஒன் டே கண்டிப்பாக எடுத்துக்கிட்டால் உடலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நல்லா சரியாயிரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபிஷ் பார்க்கையிலே எவ்வளோ ஆசையாக இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா சீலா மீன். இதை அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வஞ்சர மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த சீலா மீன் ரொம்ப உடலுக்கு நல்லது. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான மீன் கூட இதுதான். இது ராமேஸ்வரம் சைடு அதிகமாக கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், மாலதி காசிங்கிற என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் ஃப்ரை நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மற்ற நான்வெஜ்ஜை விட ஃபிஷ் வீக்லி ஒன் டே கண்டிப்பாக கொடுங்க. எல்லா சத்தும் கிடைக்கும். வாங்க இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மீன் மசால் அதாவது ஃபிஷ் ஃப்ரை மசால் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி, பாருங்கள், ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலருக்காக பார்க்கவும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது காஷ்மீர் சில்லி பவுடர். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா அந்த மசால் நல்லா மீனில் ஒட்டி நல்லா பொரிக்கையில் மீன் மீனும் மசாலும் தனித்தனியாக பிரியாமல் நல்லாயிருக்கும். அடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே அரைச்சி யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் குழம்புக்கெல்லாம். அந்த பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பாருங்கள், இது வீட்டு பொடி. அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமாக மீன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இன்னும் அதிகமாக இருக்கும். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசால் இந்த அளவுக்கு கட்டியாக பிசைஞ்சுக்கிடணும். தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. தண்ணியாக பிசைஞ்சிங்கன்னா மீனில் கண்டிப்பாக மசால் ஒட்டாது. ஃபஸ்ட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். பிறகு எண்ணெயில் போட்டு பொரிக்கையில் மசால் தனியாக பிரிஞ்சிரும். அதனால் இந்த அளவுக்கு கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அப்படியே போட்டு பிசையக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனாக நம்ம எடுத்து நல்லா இப்படி தடவி விட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனுக்கு அடியில் காய வச்சிங்கன்னா மசால் நல்லா ஒட்டி, அதாவது ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். ஊற பார்த்தீங்கன்னா மசால் நல்லா மீனில் ஒட்டி சாப்பிட்றதுக்கு மீன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தடவி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் மீன் அதாவது பொதுவாகவே ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் நல்லா உப்பு காரம் எல்லாமே அதிகமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா மீனையும் ஒவ்வொரு மீனாக நம்ம எடுத்து தடவி எல்லா மீனையும் தடவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா மீனையும் நல்லா மசால் தடவி வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா ஃபேனுக்கு அடியில் மட்டும் காய வைங்க. சூப்பராக மசால் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபேனுக்கு அடியில் காய வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நல்லா மீனை ஊற வச்சுருக்கேன். நல்லா இப்படி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் பாருங்கள் மீனில் மசால் நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை அடுப்பில் காய வச்சு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதிலே இப்போ கல் காயவும் போட்டுடலாம். பாருங்கள், 2 போட்டு எடுத்துக்கலாம். அது மேலே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா மொறு மீன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு வந்து வெந்துருச்சு. அடுத்து வேகவும் வந்து இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து 2 சைடு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லாம் பொரிச்சது போக இந்த 2 பீஸ் தான் மிச்சம். அதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.